அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னான்னு கேட்பீங்க. இப்போ நிறைய பேர் இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாதையே ஒரு உதிராட்சி கொட்டையை இல்லை ஒரு சாமியார் பின்னாடி தெரிஞ்சிட்டா இறைவன் வந்துட்டார், இல்லை சும்மா யோகா யோகா பயிற்சி பண்ணிட்டா இறைவன் வந்துடுறாரு நீங்களாம் நினைக்கிறீங்க. கிடையாது. இறைவன் அப்படியெல்லாம் வரமாட்டார். என்ன இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். இறைவன் ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் தாய் தந்தையை, குழந்தைகளை, அம்மா அப்பாவை எல்லாம் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்போது அப்போ தான் இறைவன் உங்களுக்குள்ளே சுகுச்சமாக இருப்பார். நீங்களாம் நினச்சிங்க நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போனோம், ஒருத்தருக்கு ஒரு சிவனடியாருக்கோ யாருக்கோ ஒரு வேலை செஞ்சால் நம்ம இறைவனை அடைஞ்சிட்டான்னு. கண்டிப்பாக அது இறைவனை ஒத்துக்கிறதே கிடையாது. ஏன் ஒத்துக்கிறது கிடையாதுன்னா, இப்போ தாய் தந்தை குடும்பத்தோட எதுவுமே இதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இறைவன் ஆலயத்துக்கு தொண்டு செய்யலாம். அதே மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிக்கு செய்யலாம், வயசானவங்களுக்கு செய்யலாம். இப்போ நம்ம கட்சிக்காரங்களுக்கு செய்து ஆன்மீகவாதிக்கு செய்தெல்லாம் இறைவன் தொண்டாவாதுன்னு சொல்கிறாரு. இறைவன் சேவையாவாது அப்படின்னு அப்போ சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, இப்போ உழைப்பார் உயர்வார் அப்படின்னு விளக்கம் இருக்குது. உழைப்பில் தான் ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வருவான்னு அப்படி சொல்கிறாரு அப்பா. அதே மாதிரி தான் நம்ம உழைச்சோம்னா கண்டிப்பாக உயர்வோம். அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தில் அன்பே சிவமாக இருந்தால் நம்ம உழைச்சி அன்பாக இருந்த குடும்பத்தில் ஒற்றுமையாக நம்ம சொந்த பந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம மனைவியை எல்லாமே குழந்தைங்கள நல்ல மாதிரி வச்சு சொல்ல அவன் அந்த மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுவாங்க, சாமியாராக வந்துடுவாங்க, அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துடுவாங்க, நான் சாமியாராக போகிறேன்னு. ஆனால் அதெல்லாம் இறைவன் என்றைக்குமே ஏற்றுக்கிறது கிடையாது. இப்போது நம்ம எதுக்கு உலகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கோம்? உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு தான் நம்ம உலகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கோம். இப்போ விலங்குலலாம் செய்ய முடியாது அந்த நன்மை. நம்ம உயிர் ஜீவனா நம்ம எதையோனாலும் மனிதன் சாதிக்க முடியுன்றது இறைவனுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நம்ம நம்மளால் முடிஞ்ச உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கு தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே தான் எப்படிம்மா வருது நம்மளுக்குள்ளனா, இப்போ ஒரு காற்றை சுவாசிக்கிறோம். நம்ம அதான் சொல்கிறேன்னா, ஒளியாய் உணர்வாய் சிந்தனை படைப்பாய் உனக்குள் இறைவன் வந்திரு. இப்போ ஒளியாயினா நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க. ஒரு பொருளை பார்க்கும்போது உடனே உங்களுக்கு அதில் ஆசை வருது. அப்போ ஆசை வரும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு அதை வாங்கணும்னு தோணுது. அப்போ அந்த உணர்வு வந்துடுது. அப்போ ஒளியாகி அது பார்த்தீங்க, அப்போ உணர்வில் அந்த பொருளை வாங்கணும்னு உணர்வு தோணுது. அப்போ உணர்வு தோணுது சிந்தனைனா அதை எப்படி வாங்கலான்னு சிந்திக்கிறீங்க. எந்த உழைப்பில் வாங்கலாம்னு சிந்திக்கும் போது அதை வாங்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்படுது. அப்போது எப்படியோ ஒரு உழைச்சி, ஆனால் திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, அது அப்பனுக்கு பிடிக்காது. அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாதுன்றது தான் அப்பனோட விளக்கம். அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது. நம்ம இறைவன் மூலிமா அதிர்ஷ்டம் மூலிமா வந்தால் வாங்கிக்கலாம். அதே மாதிரி யாருன்னா அன்பாக கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க கூடிய கெடுக்கூடாது. இது ஐயன் நம்ம கூடியே தான் பயணம் சென்றிருக்காரு. அதனால் எல்லோரும் இல்லை இறைவன் இல்லைன்னு நினச்சிக்கின்னு இந்த நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. வாய் ஒரே வார்த்தை கூட கிடையாது. இப்போ இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வேறு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இறைவன் நம்ம ஒரு ஒரு செயல்பாடையும் கவனிச்சுன்னு தான் இருப்பார் அப்போ. அதனால் நம்ம நல்லதை தான் செய்யணும். இப்போ இறைவன் நீங்கள் அப்போ தொடர்ந்து ஒரு இறைவன் ஆலயத்துக்கு போயின்னே இருங்களேன், உங்களுக்கு தப்பு செய்ய தோணாது. கை நம்மளுக்கு நடுங்கும், வாய் குளரும். ஏன்னா அந்த தப்பை நம்ம பொய் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிடும். அதுக்கு தான் நான் இறைவன் ஆலயம் போடுங்க, சித்திர ஆலயம் போகணும்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த நம்ம இறைவன் ஆலயம் சென்றுனே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பொய் சொல்கிறது, அடுத்தவங்க சொத்தை பறிக்கிறது, நம்மளுக்கு தன்னம்பிக்கையாக வாழ தோணுமே கண்டி அடுத்தவங்க பொருளெல்லாம் எடுக்கிறதுக்கு தோணாது, பொய் சொல்ல தோணாது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அந்ததால தான் இறைவன் ஆலயம் போகும், இறைவன் இதுக்குன்னு போகிறோங்க. இந்த மாதிரி தான் இறைவன் வராரு கண்டி. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாசனை பொருளுங்களுக்குள்ள தான் இறைவன் இருப்பார். ஏன்னா வாசனை பொருளுங்க இறைவனுக்கு. அதே கெட்ட வாசனைகளும் தீய சக்தி இருக்கும். ஆனால் தீய சக்தியும் இருக்குது உலகத்தில்.
அதை வந்து நம்ம வந்து இறைவன் ஆலயம் செல்லும் போது அதை கட்டுப்படுத்தி நம்மளுக்குள்ள இறைவன் வந்து நல்ல ஆற்றலை கொண்டு வந்துடுவார். அதனால தான் இறைவன் ஆலயம் கொண்டு போங்கோ அப்படின்னு நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து இறைவன் ஆலயம் சென்று உலகத்துக்கு நன்மை செய்யணும். உங்களால் முடிஞ்சது உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்கு தான் ஒவ்வொரு மனிதனும் படைச்சிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கின்னு ஒரு சாமியார் பின்னாடியோ ஒரு மந்திரவாதி பின்னாடியோ யார் பின்னாடி போத்தால நம்ம வந்து குடும்பத்தில் ஒழுக்கமாக இருந்துக்கின்னு இறைவன் ஆலயம் சென்றுக்கின்னு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து உலகத்துக்கு செய்யும் போது நம்மளே வந்து உலகத்துக்கு ஒரு அன்னதான பிரபா மாறும். அதை தான் நீங்கள் வந்து இறைவன் ஆலயம் செல்லுங்க, சித்தர் ஆலயம் செல்லுங்க, உலகுக்கு நன்மை செய்யுங்க. ஒரு ஜீவராசிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஜீவராசியும் தத்து எடுத்துக்கின்னு நீங்கள் வந்து நல்ல மாதிரி உலகத்தில் வாழணுன்னு ஒரு நாளும் நான் உங்களுக்கோசம் மக்களுக்கோசம் நான் வேண்டி வணங்கி என்றைக்குமே வந்து மக்கள்னால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் என்றைக்குமே வேண்டிக்கின்னு இருப்பேன். நீங்களாம் நல்லா இருக்கணும். அன்பே சிவம், நல்லதே சிவம், நலமனிதர் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செல்வோம்.